ஆக்சுவலாக இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ கொஞ்சம் ஆடியோவாக வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு இது கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் 20 மினிட்ஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு போடுறேன். தெரிஞ்சே தான் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 1000 கிராஸ் பண்ணுவேனா எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம எது பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி சின்ன சின்ன வீடியோவா அதை பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, எப்படி நீங்க இந்த 14,000ல டிராவல் பண்ணீங்க, அது 100 டேஸ் 14,000 ரூபாயில எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற கொஸ்டின் தான் அடிக்கடி வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. இது கொஞ்சம் லென்த்தா போகும், எனக்கு கொஞ்சம் டீடைல்டா நான் சொல்ல போறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் யாராவது டிராவல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறந்துடாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு டிராவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கெல்லாம் செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன், அடுத்து வந்து ஸ்டே, அப்புறம் ஃபுட், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ். இது 4 விஷயத்துக்காக தான் நம்மளுக்கு ஒரு டிராவலுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த 4 விஷயத்தையும் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும். அண்ட் மெயினா நீங்க சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய ட்ரிப்பாவோ இல்ல நிறைய நாளும் பண்ணாதீங்க. எடுத்தோன்னே ஒரு சின்ன ட்ரிப் பண்ணுங்க. அதுல இருந்து சில விஷயங்கள் கத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஃபீல்டுல இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு தெரியும். என்னதான் நான் சொன்னாலோ இல்ல நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்தாலோ இல்ல உங்க கூட இருக்கவங்களோ ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணா கூட உங்களுக்கு என்னதான் ஓகேங்கும் போது நீங்க ஃபீல்டுல போய் இருக்கும் போது டோட்டலா மைண்ட் பிளாங்க் ஆயிடும். எனக்கு இப்படிதான் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கத்துக்கிட்டு நிறைய டிராவலர்ஸ் மீட் பண்றது, நிறைய பேரை மீட் பண்ணி அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் நான் என்னோட டிராவல் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ ஓகே, நம்ம டக்குன்னு பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் நான் மேக்சிமம் வந்து கேரளா டு டெல்லி வரைக்குமே வந்து ட்ரெயின் தான் யூஸ் பண்ணேன். இன்னும் சொல்ல போனா டெல்லி கூட இல்ல, டெல்லி டு ஜம்மு கூட நான் ட்ரெயின்ல தான் போனேன். ட்ரெயின்லயும் மேக்சிமம் வந்து டே டைம்ல டிராவல் பண்ணுவேன். ஏன்னா நைட் டைம்லனா உங்களுக்கு அதாவது 2 சீட்டிங் ஸ்லீப்பர் இது 2 இருக்கு அண்ட் 3rd ஏசியும் இருக்கு. ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஸ்லீப்பர் எடுத்துட்டீங்கன்னா 300 ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கும். ஒரு 280ல இருந்து 300 400 வரைக்கும் இருக்கும். பட் நான் மேக்சிமம் புக் பண்ணது வந்து 2 சீட்டிங் தான் புக் பண்ணுவேன். 2 சீட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் அமௌண்ட் 160 150 தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறதுக்கு இவ்வளவுதான் செலவாகும். இன்னும் சொல்ல போனா பகல்ல நம்ம டிராவல் பண்றோம் ட்ரெயின்ல அப்படின்னா நம்ம நிறைய பேரை மீட் பண்ணலாம். அண்ட் நைட்டு தான் நம்ம தூங்கியே ஆகணும். பகல்ல வந்து நம்ம கண்டிப்பா தூங்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ நிறைய பேர் மீட் பண்ணலாம், கதை பேசிட்டு போகலாம். அதோட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். லைக் காஸ்டே ஆகாது, செலவு பாருங்க. ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்க்கு வெறும் 150 160 தாராளமா நம்ம போகலாம் ட்ரெயின்ல. ஸோ நான் மேக்சிமம் ட்ரெயின்ல தான் போனேன். அண்ட் ட்ரெயின் இல்லாம நான் ஹிச் ஹைக்கிங் பண்ணேன். நிறைய இடத்துல லிஃப்ட் கேட்டு போனேன். அதாவது டெல்லிக்கு மேல நார்த் சைட்ல ஒரு சில பிளேஸ்ல ஹிச் ஹைக்கிங் பண்ணேன். கண்டிப்பா ஹிச் ஹைக்கிங்க்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது ஃபியூச்சர்ல வந்து லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஹிச் ஹைக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் ஸ்டே பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போறாங்களோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேப்ல போறாங்க அப்படின்னா அவங்க கூட என்ன ஃப்ரீயா கூட கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தது. ஹிச் ஹைக்கிங் பண்ணது, ட்ரெயின்ல வந்து 2 சீட்டிங்ல போனது அண்ட் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க மூலமா நான் மூவ் பண்ணதும். அது தெரிஞ்சுதான் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எனக்கு காஸ்ட் பெருசாவே ஆகல. இதுதான் நான் பண்ணது. அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டே பாத்தீங்கன்னா நான் அதிகமா யூஸ் பண்ணது கவுச் சர்ஃபிங் அப்படிங்கிற ஒரு டிராவல் ஆப் தான். அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளாட்ஃபார்ம். அதாவது இட்ஸ் லைக் 99% ட்ரஸ்டபிள் ஆப். பட் எல்லா ஆப்லயுமே இருக்கு. தெர் இஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லா ஆப்லயுமே இருக்கு. அது கவுச் சர்ஃபிங் மட்டும் இல்ல. ட்ரஸ்டபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரஸ்டபிள். பட் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. கவுச் சர்ஃபிங் பத்தி ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ அதையும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்க் நான் கொடுக்குறேன், மறந்தாம அதையும் செக் பண்ணி பாருங்க. கவுச் சர்ஃபிங் தான் அதிகமா யூஸ் பண்ணேன் என்னோட டிராவல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அங்க இருக்க லோக்கல் பீப்புள் கூட தான் ஸ்டே பண்ணேன். அதாவது டெல்லி வரைக்கும் எனக்கு கவுச் சர்ஃபிங் கிடைச்சது. டெல்லிக்கு மேல வந்து ஹிமாச்சல்லாம் வந்து எனக்கு 1-2 இடத்துல தான் கிடைச்சது. மற்ற இடத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல். அதாவது ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ல வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அதுவும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்தோடனே போனோடனே நான் 3 நாள் இருக்க போறேன், ஓகே 1 டேக்கு 300 இந்தாங்க 900 அப்படின்னு நான் கொடுக்கல.
எப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் டே நான் போய் ஸ்டே பண்ணும்போது அவங்க கிட்ட சொன்னேன், ப்ரோ ஆக்சுவலா நான் ஒரு பட்ஜெட் பேக் பேக்கர், ஸோ நான் எனக்கு வந்து ஒரு 200 rupees அட்வான்ஸ் பே பண்றேன், நான் கிளம்பும் போது உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் பண்ண ஒவ்வொரு டைமும். ஏன்னா எத்தனை நாள் இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு நார்மலா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறது சொல்லும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஐடியும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆப்வியஸ்லி ஓகே தான் சொல்லுவாங்க. பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ல நான் எப்படி ஃப்ரீயா ஸ்டே பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். ஒவ்வொரு பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லையுமே வந்து நான் என்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கில்ஸ் இந்த சென்ஸ் எனக்கு கார்டனிங் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரளவு தெரியும், அதாவது சோஷியல் மீடியால எப்படி போஸ்ட் பண்ணும், என்னென்ன மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும், எப்படி கீவேர்ட்ஸ், SEO இது பத்தின லைக் ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து நான் கத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணேன் ஒவ்வொரு பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் போகும்போதும். அங்க போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் போய் ஃபர்ஸ்ட் டே இருக்கேன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ல இருப்பேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் செக் பண்ணுவேன் அந்த பிளேஸ்ல என்னென்ன ரிக்வயர்மெண்ட், நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ற மாதிரியான என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவேன். அதாவது அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா யாரும் உடனே தரமாட்டாங்க, இல்லங்க எங்களுக்கு ஆள் இருக்காங்கன்னு முடிச்சிருவாங்க. பட் நம்ம ஃபீல்டுல இறங்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதோ பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க இருக்க இண்டோர் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுவேன், இல்லைன்னா அதுக்கு தண்ணி ஊத்துவேன், இல்லைன்னா ஏதாவது ட்ரிம்மிங் ஒர்க்னா அது சும்மா அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், ப்ரோ இந்த 2 பெட் வச்சிருக்கீங்களே அது மிடில் ஒரு பிளான்ட் வச்சு அழகா இருக்கும், இண்டோர் பிளான்ஸோட மெயின் பெனிஃபிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை பத்தி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஓகே மேடம் அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல இந்த கார்டனிங் எங்களுக்கு ஒரு செட்டப் ஒரு ஐடியா இருக்கு, அது எவ்வளவு பட்ஜெட் வரும் இதெல்லாம் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா வந்து நம்ம இது ரிலேட்டடா வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல அந்த கார்டனிங் ஒர்க் பண்ணியே வந்து, அதாவது வாலண்டியர் ஒர்க் அது பண்ணிட்டு நான் ஃப்ரீயா ஸ்டே பண்ணிப்பேன், அது சார்ஜ் பண்ண மாட்டேன், என்னோட ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு பட்ஜெட்லயோ இல்லை ஃப்ரீயாவோ டிராவல் பண்றீங்க அப்படின்னா வாலண்டியர் ஒர்க் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ என்னோட பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ல வந்து என்னன்னா, 1 டே கொஞ்சோண்டு பே பண்ணிட்டு போவேன், அடுத்த நாள்ல என்னோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேங்க நீங்க இன்னும் 2 நாள் கூட நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் வந்தா கூட நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ல. அண்ட் மெயினா அந்த காஷ்மீர்லாம் போகும்போது வந்து நிறைய இடத்துல நான் லோக்கல் பீப்புள் கூட தான் நான் போய் ஸ்டே பண்ணேன். லைக் ஹிச் ஹைக்கிங் பண்ணவங்க கூட, லைக் லேட் ஆகும் போது அம்மா நான் வந்து வீட்டுக்கு போறேன், நீங்க வரதுன்னா வாங்கம்மா, எங்க ஃபேமிலி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் போய் அவங்க ஃபேமிலி கூட எல்லாம் ஸ்டே பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூட போய் நான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் ஃபேமிலி கூட தான் போய் நான் ஸ்டே பண்ணேன். அதாவது ஒரு 90% நான் ஃபேமிலி கூட தான் ஸ்டே பண்ணேன் அதிகமாவே என்னோட டிராவல்ல. ஒரு 10% பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் டார்மெண்ட்ரி அந்த மாதிரி வந்து நான் ஸ்டே பண்ணேன். ஸோ ஸ்டே வந்து எனக்கு அவுட் சர்ஃபிங்ல ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. அண்ட் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லையும் வந்து நான் என்னோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்டேக்கு இது நான் கவர் பண்ணிட்டேன். இது இல்லாம ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கூட ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுட் அப்படிங்கும் போது நான் ஆல்ரெடி என்னோட பட்ஜெட் வீடியோல வந்து என்னோட ஃபுட் எந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத டீட்டெயிலா அதை காமிச்சே போட்டிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது எடுத்த வீடியோ அது. அதோட வீடியோ லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பட்ஜெட் வீடியோ அப்படின்னு போட்டிருந்தேன். ஃபுட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் கவுச் சர்ஃபிங்ல இருந்தேன் இல்லையா, கவுச் சர்ஃபிங் யூஸ் பண்ணும்போது ஒரு லோக்கல் பீப்புள் கூட போய் நம்ம ஸ்டே பண்ணுவோம். அவங்க கூட வந்து அவங்களோட ஃபுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு சம்டைம்ஸ் குக் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு சம்டைம்ஸ் நம்மளால என்னென்ன விஷயம் அங்க பண்ண முடியும் அவங்களுக்கு ஒர்க், அதாவது நான் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வீடு கிளீன் பண்ணி கொடுத்துருக்கேன், பாத்திரம் கழுவி கொடுத்துருக்கேன். அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க. இது எப்படின்னா வேலை பார்த்தாதான் சாப்பிட அப்படிலாம் கிடையாது. அதோட முக்கியமான விஷயம் கவுச் சர்ஃபிங் ஃப்ரீ ஸ்டே ஃப்ரீ ஃபுட் அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு டிராவலர் வராங்க அப்படின்னா டிராவலரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் பண்ற விஷயம் தான் வந்து ஒரு ஸ்டே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, முடிஞ்ச ஃபுட்டும் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா நாங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நீங்க ஒரு கிஃப்டா உங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு கிஃப்ட் வாங்க, இல்ல நான் பட்ஜெட் பேக் பேக்கர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்களை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது ஜஸ்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ கவுச் சர்ஃபிங்ல நான் ஃபுட் அதிகமா கவர் பண்ணிட்டேன். இது இல்லாம ஒரு 30+ ஃபுட் வந்து லோக்கல் ஃபுட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. ஃபுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோக்கல் ஃபுட் 1 டைம் சாப்பிடுவேன், ஒரு டைம் பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிடுவேன், ஒரு டைம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன், ஒரு டைம் வந்து இந்த வெறும் மில்க், அதுக்கப்புறம் 2 எக் வந்து பாயில் பண்ணி அது வந்து சாப்பிடுவேன். எப்படி பாயில் பண்ணுவீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுதான் அதிகமா யூஸ் பண்ணேன்.
ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு சின்ன வாட்டர் ஹீட்டர் மாதிரி, லைக் இந்த ராடு. இது மணாலியில நான் ஒரு வெறும் 50 rupeesக்கு வாங்கினது. இது அமேசான்லயும் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க, மொத்தமே இந்த ஒரு ஒரு இது கூட இல்ல, சைஸ் கூட இல்ல, ஆக்சுவலா ரொம்ப சின்னது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிளக் பாயிண்ட் கிடைக்குதோ அங்க பிளக் பாயிண்ட் பண்ணிட்டு, லைக் இங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கப்ல போட்டுட்டு அந்த சுடுதண்ணில போட்டோம்னா தண்ணி பாயில் பண்ணும். அதுல வந்து நான் எக் போட்டுருவேன். எக் போட்டு எக் பாயில் பண்ணி பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் எப்பவுமே பேக்கெட் என்னோடதுல இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, அதை அந்த எக்கை நானே கட் பண்ணி நானே அதுல போட்டு நான் சாப்பிடுவேன். ஸோ என்ன விஷயம்னா, சில பேருக்கு ஃபுட்டு ஒத்துக்காது. பட் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கண்டிப்பா எந்த பிளேஸ்க்கு போனாலும் ஃபுட்டு கண்டிப்பா அந்த லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்க. போனோடனே ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும் நம்மளுடைய ஃபுட் எடுத்துக்கிறது. பிகாஸ் ஒரு டைம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வெஜிடபிள்ஸ் எப்படி ராவா சாப்பிடுறதுன்னா, கேரட் இருக்கு, ரேடிஷ் இருக்கு, கேபேஜ் இருக்கு, இந்த மாதிரி சில ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் ராவா நம்ம சாப்பிடலாம். ஸோ எக்கு, மில்க் வந்து பவுடர் மாதிரி நான் எடுத்துட்டு போயிட்டேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்க டெட்ரா பாக்கெட் கிடைச்சா கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் என்கிட்ட இருந்துச்சு, சக்கரை, இது எல்லாமே என் பேக்ல எப்பவுமே ஒரு ஸ்டாக்கா இருக்கும். இது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா, ஹோஸ்ட் பிளேஸ்ல என்ன வந்து கிளம்பும் போது, என்னோட ஹோஸ்ட் பிளேஸ்ல இருந்து கிளம்பும் போது ஒரு 1 kg வந்து வீட் ஃப்ளோர் வாங்கிப்பேன். 1 kg ஒரு 40 rupees, அந்த 35 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது 1 kg வாங்கி என்ன பண்ணுவேன், சப்பாத்தி போட்டுருவேன். சப்பாத்தி போட்டு ரோல் பண்ணி எடுத்துப்பேன். ஒரு 20 சப்பாத்தி 15 சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்துப்பேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஃபுட் எக்ஸ்பென்சிவா இருக்கு, இல்ல ஃபுட் கிடைக்கல, இல்ல ஃபுட் நல்லா இருக்காது அப்படின்னா அந்த சப்பாத்தி வந்து நான் சாப்பிடுவேன். ஜாம் வச்சோ இல்ல சக்கரை வச்சோ நான் சாப்பிடுவேன். வெல்லம் கூட என்கிட்ட கொஞ்சம் வச்சு, நாட்டு வெல்லம், ஸோ அதுவும் கூட வச்சு சாப்பிட்டுருவேன். ஸோ எங்கேயுமே வந்து ஃபுட் இல்ல அப்படிங்கிற ஒரு திங் வந்து எனக்கு வரவே இல்லை. நிஜமாவே நல்லா தான் சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் பெருசா ஃபுடி கிடையாது. பட் நான் ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னா பாடி ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்க வெறும் மேகி, ஏன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய மேகியே தான் வரும். ஸோ மேகி, சாக்கோஸ் இது வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. மெயினா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ என்னோட ஃபுட் வந்து இப்படிதான் வந்தது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவிட்டிஸ். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிராவல் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. நான் என்னோட டிராவல் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, நிறைய பீப்புளை எனக்கு மீட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், வெளியில என்னென்ன நடக்குது, எப்படி இருக்காங்க, அவங்க கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி மக்கள் பழகுவாங்க, இல்ல நம்ம எந்த அளவு கான்பிடன்ஸா வந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு லாங்குவேஜே தெரியாம ஒரே ஒரு தமிழ் மட்டும் வச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கான்பிடென்ட்டா இருக்கோம் அப்படிங்கறது நான் என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கணும், மத்தவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் டிராவல் பண்ணேன். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய கவர் பண்ணும். அதாவது ஃபாரஸ்ட், ரிவர், வாட்டர் ஃபால்ஸ், ஸ்னோ, டெசர்ட், ஹில் ஸ்டேஷன், பேக் வாட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா லேண்ட்ஸ்கேப்பையும் நம்ம வந்து இந்த 100 daysல கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸ்லி எல்லா லேண்ட்ஸ்கேப்பிங்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அண்ட் என்னோட மோட்டிவ் இதுதாங்கும் போது நான் ஆக்டிவிட்டீஸ்ல பெருசா நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணேன். அதுவும் வந்து ஓல்டு மணாலியில வந்து எப்படின்னா, அந்த ரிவர் போகும், அந்த பார்வதி ரிவர், பார்வதி வழியில வந்து ஜஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ். அதுவும் ஜஸ்ட் 100 rupees தான் வாங்கினாங்க. அந்த 100 rupees மட்டும் தான் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு செலவு பண்ணது என்னோட 100 daysல. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல. ஸோ அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா நான் என்னோட பட்ஜெட் வந்து 14,000 வந்தது. ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லிட்டேன், ஸ்டே சொல்லிட்டேன், ஃபுட் சொல்லிட்டேன், ஆக்டிவிட்டிஸ், இந்த 4 விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு செலவாகும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம டிராவல்ல சேஃப்டி பத்தி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுவும் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல முக்கியமா ஆல்மோஸ்ட் எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் பட்ஜெட்ல பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்னோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்கிட்ட ஒரு கொஞ்சோண்டு சேவிங்ஸ் தான் இருந்தது. சேவிங்ஸ் இந்த சென்ஸ் ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி ஒரு சின்ன சேவிங்ஸ் இருந்துச்சு. நான் அதையும் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். ஒரு 4 ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். எந்த இடத்துல என்னால முடியல அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட கேட்கறோம்னா அப்ப மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரி என்னால எவ்வளவு தூரம் வரைக்கும் என்னால கான்பிடென்ட்டா கொண்டு போக முடியும் டிராவல. பைசா இல்லாம பண்ணி பார்க்கணும். ஒரு ரியலா ஒரு நோமடிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே இப்ப நோமட்னு போடுறாங்க. நோமட் அப்படின்னா கிடைச்சத சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல ஸ்டே பண்ணிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஓப்பன் மைண்டா வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நோமட் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து எனக்கு நான் பண்ணி பார்க்குற ஒரு டிராவல் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட அந்த டிராவல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம்
நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டக் ஆகணும் அப்போ மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகுது, கொஞ்சம் கொடுக்குன்னு. ஒரு கட்டத்துக்கு மேல நிஜமாவே என்கிட்ட அமௌண்ட் சுத்தமா 0 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ரொட்டேஷன் எல்லாருமே லாக்டவுன், யாருக்கும் ஒர்க் நிறைய பேருக்கு போயிடுச்சு, நிறைய பேருக்கு பிசினஸ் இல்ல. ஆப்வியஸ்லி யாரையும் நம்ம கேட்க முடியாது இல்லையா. ஸோ நான் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டேன். காஷ்மீர் போயிட்டு நான் ஆண்டி வேற நிறைய டிராவலர்ஸ் மீட் பண்ணேன். அப்ப டிராவலர்ஸ்ல எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க, ஜி நீங்க கூகுள் பே போன்பே நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு யார்கிட்டயும் கேட்கறதுக்கு அந்த அளவு பெருசா கேட்டதில்லை, நமக்கு தெரியாதவங்கள்ட்ட. ஸோ எது கேட்கணும்னா அது ஒரு கூச்சமா இருந்துச்சு, அதனால நான் அது கேட்கவே இல்லை. ஆனா நான் காஷ்மீர் போயிட்டு நிஜமாவே அந்த டைம்ல ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் என் கூட ஒரு டிராவலர் இருந்தாரு. ஒரு டிராவலரை மீட் பண்ண அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சோ அவர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, சிந்து நீங்க டிராவல் பண்றீங்க, யார்ட்டையும் பைசா வாங்காம பண்றீங்க ஓகே, பட் எல்லா டிராவலருமே நீங்க எடுத்தீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் யாராவது ஒருத்தவங்க கொடுத்ததுனாலதான் பண்ண முடிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு நீங்க போடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ ஓகேங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு சின்ன வீடியோ 15 செகண்ட்ஸ் வீடியோ போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். உண்மையிலேயே நீங்க டிராவலை இவ்வளவு நல்லா பண்றீங்க, கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒரு அரை மனசோட நான் என்ன பண்ணேன், ஒரு 15 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 4000+ கிலோமீட்டர்ஸ் நான் டிராவல் பண்ணிருக்கேன். பட் இப்ப கொஞ்சம் பினான்சியலி எனக்கு கொஞ்சம் சில சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட டிராவலை நான் கண்டினியூ பண்றதுக்கு. பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் 65 நாள் கிராஸ் பண்ணி 67 நாள் கிராஸ் பண்ணிட்டேன். 67வது நாள் தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ 67 நாள் நான் கிராஸ் பண்ணிட்டேன். பட் இன்னும் ஒரு 20 சம்திங் இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு போடும்போது போட்டுட்டு என்ன பண்ண, எந்த மெசேஜ் வரல. ஏன்னா அங்க போஸ்ட் பெய்டு தான் ஒர்க் ஆகும் காஷ்மீர்ல, ப்ரீபெய்டு ஒர்க் ஆகுது. அதனால என் மொபைலுக்கு மெசேஜ் வரல. சோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்மளுக்கு எந்த மெசேஜும் வரல, யாரும் எதுவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு டக்குனு ஒரு வித்தின் 20 மினிட்ஸ்ல அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வைஃபைல கனெக்ட் பண்ணி நாம பார்க்கும்போது பார்த்தா சரி கூகுள் பேல ஏதாவது மிச்சம் அமௌண்ட் ஏதாவது அனுப்பிச்சு பைசா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூகுள் பேல நான் செக் பண்றேன். எனக்கு செம்ம ஷாக்கிங், என் அக்கௌண்ட்ல ஒரு 6400 கிட்ட இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு யார் அமௌண்ட் அனுப்பிச்சாங்க அப்படின்னா 2000 ரூபாய் வந்தது. ஒரு பொண்ணு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க, அவங்க பேர் திவ்யா. அவங்க பேரு அவங்க எனக்கு 2000 rupees அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சிட்டு கீழே அவங்க எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா, சிஸ்டர் எங்க எல்லாருக்குமே டிராவல்ங்கிறது ஒரு ட்ரீமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். சோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்க நல்லாவும் பண்றீங்க, உங்களோட டே ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பட் எங்கேயுமே ஒரு பினான்சியலா ஒரு காசு இல்லைங்கிறதுனால நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சிருந்தா. எனக்கு அந்த இடத்துல என்ன அதை பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. எனக்கு இப்ப நினைச்சா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலா தான் இருக்கு. உண்மையிலேயே நம்ம அப்பதான் நான் நினைச்சேன், இது வெறும் காசு மட்டும் இல்லை, இது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை, நம்ம பண்ணி முடிச்சிருவோம், கரெக்டா கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம ஒருத்தருக்கு குட் எக்ஸாம்பிளா இருக்குமோ இல்லையோ, பேட் எக்ஸாம்பிளா மட்டும் இருந்துடவே கூடாது எப்பவுமே அப்படிங்கறத சொல்லுவாரு. சோ நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல அது ஒரு பொறுப்பா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நார்த் சைட்லாம் கண்டிப்பா செலவாகும், அது ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் அங்க பைசா, நார்மல் மேகி நீங்க ரோட் சைட்ல சாப்பிட்டீங்கன்னா 70 ரூபாய் 60 ரூபாய் தான் வரும். 50 ரூபாய்க்கு குறைச்சி எதுவுமே பெருசா உங்களுக்கு கிடைக்காது. அந்த பார்லேஜி பிஸ்கட் டீ மட்டும் தான் குடிக்க முடியும் 50 ரூபாய்க்கு கீழே. சோ என்ன பண்ணேன்னா நான் ரொம்ப பொறுப்பா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த 6400 ரூபாய் எனக்கு கிடைச்சது. அந்த அமௌண்ட் எடுத்துட்டு ரொம்ப பொறுப்பா, ஏன்னா அது எல்லாமே என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, என் மேல வச்சிருக்க ஏதோ ஒரு நீங்க பண்ணுவீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்றதுனால தான் அவங்க அனுப்புறாங்க. லைக் அந்த சப்போர்ட் அந்த நம்பிக்கை எனக்கு காப்பாத்தணுங்கிறனால ரொம்ப ரொம்ப பொறுப்பா என் காசை கூட நான் அப்படி செலவு பண்ணல, அவங்க அனுப்பிச்ச காசை நான் ரொம்ப பொறுப்பா செலவு பண்ணேன். அதனாலதான் என்னால பட்ஜெட்ல பண்ண முடிஞ்சது. சோ அதையும் நான் இன்னும் சேவ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்த டிராவலுக்கு அதை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை என் பர்சனலுக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுல எனக்கு ரொம்ப ப்ரௌட், நிஜமாவே ஒரு கேர்ள் சப்போர்ட் பண்றாங்க. வந்தோடனே அவங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி தேங்க்யூ சொன்னேன். பட் பெருசா நீங்க வெளியில ஷேர் பண்ணிக்க வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் பெருசா ஷேர் பண்ணல. அண்ட் யா ஸோ ஒவ்வொரு டிராவலருக்கு பின்னாடி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதாவது டிராவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டுல
பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. அண்ட் ரெண்டாவது விஷயம்னா லீவ் கிடைக்காது. மூணாவது விஷயம் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். பட் எனக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா, பினான்சியலி எனக்கு ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பிரச்சனையா இருந்துச்சு. பட் அதையும் இப்ப நான் ஓரளவு மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி டிராவலும் பண்றது, ஒர்க்கும் நம்ம பண்றது, பிளஸ் வாலண்டியர் பண்ணி எப்படி வந்து ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு ஸ்டஃப் கிடைக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ஓரளவு நான் கத்துக்கிட்டேன் நிறையா. ஸோ இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எனக்கு எதுவும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒர்க் இதெல்லாம் நீங்க பண்ணலாம், இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, இல்ல இந்த பிளேஸ்க்கெல்லாம் போங்க அப்படி நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சிந்து சோலோ டிராவலர். அதுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்ல நீங்க அதுக்கு இல்லைன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால இது கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லென்த்தியான வீடியோ தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும் கொஞ்சம் பேருனாலும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். எல்லாருமே சேஃபா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.